நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய வாராகி டிவி நேயர்களே, மே மாத ராசி பலன். மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் எல்லாம் மாற்றங்கள் நிகழ்கிறது. குறிப்பாக இந்த மே மாதம் 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த மே மாதத்தில் ஃபஸ்ட்டு விஷயமே, நல்ல விஷயமே, குரு பெயர்ச்சி நடக்குது. அதோட கூட இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறதோட கூட முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமாக இருக்க போகிறாரு. அப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 15 நாட்கள் ரிஷப ராசியில் சுக்கிரனோடு இணைகிறார். சூரியன் சுக்கிரன் இணைவு. இது பொருளாதார அடிப்படையில் குடும்பமாக இருக்கட்டும், அல்லது பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை நாட்டினுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும், விலைவாசியாக இருக்கட்டும். மெயினாக விலைவாசியை கூட நம்ம சொல்லலாம். தங்கம், வெள்ளி, அத்தியாவசிய பொருட்கள். அத்தியாவசிய பொருட்கள்லாம் பெட்ரோலியம் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை ஆயில் ப்ராடக்டாக இருக்கலாம். அதே போல் அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அரிசி, உப்பு, புளி, மிளகா, அது மாதிரி அடிப்படை தேவைகள், இது எல்லாமே கட்டுக்குள் வந்துவிடும். மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். இப்போ பொருளாதாரம் இப்போ ரொம்ப நமக்கு டஃப்பாக இருக்குது, ஃபண்டு டைட்டாக இருக்குது, ஃபண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, டிரான்சாக்ஷனே இல்லாமல் இருக்குது, லாபம் இல்லாமல் இருக்குது. அப்போ இந்த பொருளாதார ஒரு நிலை சரியில்லாமல் இருக்குமே. ஆனால் இந்த மே மாதம் அந்த பொருளாதார அமைப்பு கட்டுக்குள் வந்துவிடும். மெயினாக பணத்தட்டுப்பாடுகள் விலகும், ஃபண்டு ஃப்ளோ இருக்கும். கவலையப்படாதீங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான், 12 ராசி அன்பர்களுக்குமே ஃபண்டு ஃப்ளோ இருக்க போகுது, பணப்புழக்கம் இருக்க போகுது. அதோட கூட நிறைய மாற்றங்கள், அரசியல் மாற்றங்கள். அரசியலில் ஒரு அதிசயமே இப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஒரு அதிசயம் நிகழப்போகுது. அரசியலில் பெரிய அதிசயம் ஒன்று நிகழப்போகுது. அதே போல் நிறைய அன்பர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், மெயின் அதுதான். அந்த ரெஸ்பான்சிபிள் போஸ்டிங், இதெல்லாம் புதிய பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது. அதே போல் ப்ரமோஷன்ஸு, பதவி உயர்வுகள், இன்னும் சொல்லப்போனால் பேர் புகழ் கூடும். உங்களுக்கே சந்தேகமாக இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, இந்த 2 கிரகமும் மீன ராசியில் உட்காந்துட்டு இருக்கு. இதனால் உங்களுக்கு மனசுக்குள்ள பயம் இருக்கும், ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். நமக்கு இது நடக்குமா, நாம் ஜெயிப்போமா, நம்மளால் முடியுமா, ஒரு வேரியேஷன்ஸ், ஒரு ஃபியர்னஸ், ஒரு பயம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதற்கு காரணம் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. ஆனால் பாருங்க, இந்த மே மாதத்தில் அந்த சனி செவ்வாய் சேர்க்கையே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்க போகுது. ஒரு பலமாக, யானை பலமாக இருந்து உங்களை வாழ வைக்க போகுது. அதனால தான் இந்த ஒரு சேஞ்சஸ், ஒரு அதிசயம் நடக்க போகுது, ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. வாருங்கள் பார்க்கலாம். ராசி நேயர்களே, கால நேரம் கை கொடுக்கிறது. எல்லாத்துக்குமே ஒரு கால நேரம் வரணும் சார். நல்ல நேரங்கள், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களை வீடு தேடி வந்து பெல் அடிச்சிருக்கோம். அப்போலாம் கால நேரம் சிறப்பாக இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் லேசியாக இருந்துட்டுருப்பீங்க, ஒரு அலட்சியமாக இருந்துட்டுருப்பீங்க. பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலும் இருக்கே, பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அலட்சியமாக இருந்திருப்பீங்க. ஆனால் பாருங்கள், ரிஷப ராசி அன்பர்களே, இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காரணம். எல்லா இடத்துலையும் கவனமாக இருக்கணும். மெயினாக வேலை செய்கிற இடத்துல, ஃபேமிலியில் மனைவியை விட்டுடுங்க. பசங்கள்லேருந்து, சகோதரர்கள்லேருந்து எல்லார்கிட்டையுமே, மனைவியை தவிர. ஏன்னா நமக்கு எந்த சண்டையாக இருந்தாலும் அங்கே தான் போய் ஆகணும். நம்மளை வாழ வைக்கும் தெய்வம் அது. அதனால் அதை விட்டுடுங்க. மற்ற எங்கே இருந்தாலும் ரொம்ப எப்பொழுதுமே பொறுப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் அப்படி காமெடி பண்ணி சிரித்து பேசிட்டோம்னா ரொம்ப உங்களை அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. திரும்ப அது உங்களுக்கே பாதிப்பை கொண்டு வந்து சேர்க்கும். அது குடும்பமாக இருந்தாலும், வெளியவாக இருந்தாலும், வேலை செய்கிற இடமா இருந்தாலும், பிஸ்னஸ் சென்டராக இருந்தாலும், ஒரு சின்ன ஏதோ ஒரு 2 செகண்ட் நீங்கள் சிரித்து பேசிட்டா போகிறோம்.
அது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். அப்போ எல்லா நேரமும் கவனத்தோடு இருக்க வேண்டும். ரிஷபராசினியர்களே, எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் பொறுப்போடு கவனத்தோடு இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மெயினாக இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் சரிதான். குறிப்பாக இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒரு முறை அந்த முடிவு சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பு. ஏன்னா ஒரு நல்ல பொசிஷனில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு, எல்லாமே நார்மலான ஒரு லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். வளர்ச்சி வருதோ இல்லையோ, இந்த பொசிஷன் லாங் டைம் நீங்கள் காப்பாற்றிக்கிட்டாலே போதும். அப்போ ரிஷப ராசி நேயர்களே, எந்த ஒரு முடிவையும் எடுப்பதாக இருந்தால் ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெறுவது சிறப்பு. சாமி இங்கே பாருங்க, நான் ரிஷபராசி, நான் இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன், அல்லது நான் ஒரு நிலம் வாங்கலான்ற இடம் வாங்கலான்னு இருக்கேன், நிலத்தை பதிவு பண்ணலான்னு இருக்கேன். அது பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை வீட்டுக்காக இருக்கலாம், சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போட போகிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டில் போட போகிறேன், இல்லைன்னா கோல்டில் போட போகிறேன், ட்ரேடிங்கில் போட போகிறேன், அல்லது ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்காக கொடுக்க போகிறேன், ஹெல்ப்புக்காக. நீங்கள் எதை செய்வதாக, எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும், வேலை மாறுறதா இருந்தாலும், தொழில் மாறுறதா இருந்தாலும், பிஸ்னஸ் சேஞ்சஸாக இருக்கலாம், அப்போ தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், எந்த முடிவுகளாக இருந்தாலும், குடும்பம் சம்பந்தப்பட்டது, ஃபேமிலி சம்பந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டது, பையனை படிக்க அனுப்பலான் இருக்கேன், வெளிநாடு அனுப்பலான் இருக்கேன், ஹாஸ்டலில் போடலான் இருக்கேன், இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலான் இருக்கேன், அவனை ஹையர் ஸ்டடீஸ்க்கு இந்த இதில் சேர்க்கலான் இருக்கேன், இதுக்கு பணம் கட்டலான் இருக்கேன். புரியுதா? அப்போ ரிஷப ராசி என்பர்களே, நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன், ஜாதகம் எடுக்கலான் இருக்கேன், கடன் வாங்கலான்னு இருக்கேன், லோன் எடுக்கலான் இருக்கேன், சாமி நான் கொஞ்சம் கடன் வாங்கலான் இருக்கேன், அப்போ வெளியூர் போகலான் இருக்கேன், வெளிநாடு போகலான்னு இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கீங்க, திரும்பவும் ஊருக்கு போகலாமான் இருக்கேன். அப்போ நீங்கள் யானாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ரிஷப ராசி, வீடு மாற்ற போகிறேன், வாடகை வீடு மாற்ற போகிறேன், எந்த முடிவுகள் எடுத்தாலும் ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெற்று, இந்த தசாபுத்தி நமக்கு இருக்கா, இப்போ இந்த முடிவு எடுக்கிறது நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா, இப்போ நாம் இந்த முடிவை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை என்ன பண்ணணுங்க, யோசித்து செயல்படணும். ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று முக்கியமான முடிவுகள், சின்ன சின்ன முடிவுகள்லாம் நீங்கள் அட்வைஸாக கேட்டுக்கலாம். ஒரு முக்கியமான ஒரு ஜாப் சேஞ்சு, இல்லை பசங்களுடைய படிப்பு, இல்லை பசங்களுடைய எதிர்காலம், ஒரு குடும்பம், கடன், வீடு, இடம், இதெல்லாம் கண்டிப்பாக தசாபுத்தி நல்லா இருக்கா, இது வாங்கினா இந்த இடம் நமக்கு ராசியாக இருக்குமா, நம்மளை கடைசி வரலும் வாழ வைக்குமா, அந்த இடம் போனால் மாறினா அங்கே நமக்கு ராசியாக இருக்குமா, இதே போல் ஒரு கொடி கட்டி பறக்க முடியுமா, ஒரு வளர்ச்சி இருக்குமா, ஒரு நிம்மதி இருக்குமா, ஒரு சந்தோஷம் நிலைக்குமா, இதெல்லாம் பார்க்கணும். அதனால தான் நான் சொன்னேன், ரிஷபராசி என்பர்களே, அலட்சியம் கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் நான் பார்த்துக்கலாம், தைரியம்தான், அதை நான் பாராட்டுறேன். எதை மறந்தாலும் ரிஷப ராசி அன்பர்கள் தைரியத்துக்கு குறை இருக்காது. அது அவங்க கூடவே பிறந்தது. அதே போல் டிராவலிங்கில் இருக்கிறது. அப்போ ரிஷபராசி அன்பர்களே, இந்த மே மாதம் பொறுப்புடன் இருக்க வேண்டிய மாதங்கள், சில முடிவுகளை எடுக்க வேண்டிய மாதங்கள். சில முடிவுகளை எடுக்க போகிறீங்க, அதை ஒரு முறை கேட்டு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஜெய் வராகி.